ஹலோ மக்களே, துளசி வெற்றி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம துளசியும் யார் தான் ஸ்ரீகாந்தோட ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம வெற்றியை துளசியும் சேர்ந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு முன்னாடியே போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம துளசிக்கு யார் காரணம்னு தெரிய வருதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகேஷோட பிடியில் இருக்க முருகனை நம்ம அஞ்சலி எப்படி காப்பாற்றுவாங்க, இப்படி செம ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம துளசி அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா வெற்றியை தன்னோட கணவனா ஏத்துக்கிறாங்க. அதே சமயத்தில் துளசிக்கு ஒரு வருத்தமாகவே இருந்துட்டு இருக்கு. நமக்கு இப்படி ஆக்சிடென்ட் நடக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அதே சமயத்தில் ஸ்ரீகாந்தோட நிலைமைக்கு நம்ம யாரு காரணம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கண்டுபிடிக்காம இருக்குது பெரிய தப்பு. ஸ்ரீகாந்தை யார் இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது வெற்றியும் நம்ம மேடம் கிட்ட வந்து, மேடம் எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்கீங்க, உங்களோட முகமே சரியில்லை, எதை பத்தி இப்படி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது துளசியும் அவங்களோட விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு ஆக்சிடென்ட் நடக்கும்போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஏற்கனவே ஸ்ரீகாந்துக்கு ஆக்சிடென்ட் ஆன போது யார் காரணமா இருக்கும், அந்த கார் கூட அந்த இடத்துல இருந்து நிறுத்தாம போயிட்டு எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எப்படியாவது யார் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு ஆகணும் சொல்லி நம்ம துளசி சொல்லும்போது வெற்றியும் நம்ம துளசிக்கு உறுதுணையா இருக்காங்க. அதே சமயத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஸ்டேஷன்ல போய் எப்படியாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்ல அதை பற்றி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே துளசியும் அந்த ஸ்டேஷனில் உள்ளவங்க கிட்ட கேட்குறாங்க, கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்ரீகாந்தோட ஆக்சிடென்ட் கேஸ் இங்கே வந்துச்சு சார், அதை பற்றி ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அதிகாரிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னம்மா பேசுகிறீங்க, எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க, இத்தனை நாளுக்கு அப்புறமா இந்த கேஸை பற்றி இப்போ பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே, அந்த கேஸை நான் மறுபடியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், கண்டிப்பாக இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி நம்ம துளசி அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அதிகாரியை ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஈஸ்வரம் நிறுத்திட்டு அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே துளசி அந்த ஆக்சிடென்ட் கேஸை மறுபடியும் விசாரிக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டோம்னா, ஈஸ்வரமூர்த்தி எதுக்குடா எனக்கு இப்போ ஃபோன் பண்ண, அதான் அந்த கேஸ் முன்னாடியே உள்ளது, என்னால் இனிமேல் இதை எடுத்து நடத்த முடியாதுன்னு சொல்லி அவங்கள ஓரங்கட்ட வேண்டியதானே அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அது கேட்டு அந்த அதிகாரிகளும் நீங்கள் சொன்ன மாதிரியே செய்திடலாம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம துளசியும் என்ன சார் அந்த கேஸை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான் அதை கண்டிப்பாக நீங்கள் திருப்பியும் எடுத்து நடத்தணும்னு சொல்லும்போது அந்த ஆளும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இல்லை இது முன்னாடியே நடந்த கேஸு, இத்தனை நாளுக்கு அப்புறமா நீங்கள் வந்தீங்கன்னா அதை பற்றியெல்லாம் என்னால் விசாரிக்க முடியாது, முடிஞ்சது தான், இனிமேல் அதை எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வெற்றியும் என்ன சார் பேசுகிறீங்க, ஒரு பொறுப்பு இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் அந்த கேஸை முடிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரிகளை வெற்றியை செமையாக வெளுத்தெடுக்கிறாங்க. அதே சமயத்தில் துளசியும் கேட்குறாங்க, ஆனால் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே அந்த அதிகாரி பண்ணுற மாதிரியே இல்லை, அதை நான் ஒருக்கா சொல்லியாச்சு இல்லை சார், திருப்பி என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதுங்க, கேஸ் இனி எடுத்து நடத்த முடியாது, அது முன்னாடியே முடிஞ்சு போனது, இதை பற்றி விசாரிக்கிறதுக்காண்டி இனிமேல் இந்த பக்கம் வந்துடுறாங்கன்னு சொல்லிவிட்டுறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம துளசியும் எதிர்பார்க்கவே இல்லை. துளசியும் வெற்றிக்கிட்ட வந்து, என்ன வெற்றி இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, எப்படியாவது அது யார் காரணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது வெற்றியும், சரி மேடம் இதை விடுற மாதிரி இல்லை, நம்ம பேசாமல் இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லி துளசியும் வெற்றியும் சேர்ந்த மாதிரி கண்டிப்பாக இந்த கேஸை எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை அந்த அதிகாரிகள் எதிர்பார்க்கவே இல்லை. வெளியில் வந்து எதுக்கு தேவையில்லாமல் இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் நான் ஒருக்கா சொல்லியாச்சுல, இனிமேல் இப்படி நடத்த மாட்டேன் அப்படின்னு இன்னும் சொன்னாலும் அந்த துளசி வெற்றி அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி எல்லா அதிகாரிகளும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த அதிகாரியும் ஈஸ்வரம் நிறுத்திட்டு ஃபோன் பண்ணி, சார் இங்கே நிலவரம் ரொம்பவே கஷ்டம் ஆகிட்டு, வெற்றியும் துளசியும் சேர்ந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு வெளியில் இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே இந்த கேஸை ரொம்பவே பெருசுபடுத்திடுவாங்க போல், இப்போ மட்டும் அவங்களுக்கு ஏதாவது நான் பதில் சொல்லி அனுப்பலைன்னா அதுக்கப்புறமா வேறு வெளியாட்கள் எல்லாம் கூட்டி வந்துடுவாங்க போல், மீடியா ஏதாவது வந்துச்சுன்னா எங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும் சார், இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது ஈஸ்வரமூர்த்தியும், கண்டிப்பாக இதை நடத்தக்கூடாது, திருப்பி அந்த கேஸை எடுத்தேன்னா அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொன்னாலும் அதிகாரி இந்த டைம் கேட்குற மாதிரி இல்லை. வெளியில் வந்து நம்ம துளசி வெட்டியை சமாதானப்படுத்துகிறாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க மேடம், அதுக்கு முன்னாடி நாங்கள் ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவோம், இதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வெற்றியும், கண்டிப்பாக இதை பற்றி விசாரிங்க, அது யாராக இருந்தாலும் அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியை துளசி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகனோட ஒய்ஃப் அப்படியே முருகனை தேடிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் முருகனை காண மாட்டேங்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அந்த சைடாக வந்து நம்ம லக்ஷ்மி அவங்கள பார்த்து, என்னாச்சு ரேவதி, எதுக்கு இதில் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு விசாரிக்கும் போது,
இல்ல வீட்ல எங்க தேடியும் அவங்கள காணல. நானும் கொஞ்ச நேரமா தேடிட்டு இருக்கேன். எங்கேயுமே சொல்லாம போக மாட்டாங்க. அப்படியே நேரம் ஆனாலும் என்கிட்ட இந்நேரத்துக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்கள காணலன்னு சொன்னோனே எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன். அப்படின்னு சொன்ன உடனே நம்ம லக்ஷ்மி அப்படியே பதறி போயிடுறாங்க. "என்ன சொல்ற? இங்க எங்கேயோ தான் இருப்பான் முருகன். முருகன் நம்மள விட்டு எங்க போயிற போறான்?" அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல வீட்ல கொஞ்ச நாளா நடக்கிறது எதுவுமே சரியில்ல. ரொம்பவே பதட்டமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முருகன தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தேடியும் காணல. ரெங்கம்மாளும் என்ன நடக்குது லக்ஷ்மி? எங்க போயிருப்பான் முருகன்? சொல்லாம எங்கேயுமே போகக்கூடிய ஆள் அவன் கிடையாதே! அப்படி சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல நம்ம அஞ்சலி வராங்க. அஞ்சலி லக்ஷ்மிய பார்த்துட்டு, "என்னம்மா எதுக்கு தேவையில்லாம இப்ப அழுதுட்டு இருக்க? என்ன விஷயம்?" அப்படின்னு விசாரிக்கும்போது, "இல்ல அஞ்சலி எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. முருகன காணல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கொஞ்சம் கூட நம்ம அஞ்சலி எதிர்பார்க்கல. அப்படி சரி நம்ம துளசி வெட்டிக்கிட்டே இத பத்தி பேசலாம். அப்பதான் அவங்க ஏதாவது ஒரு சைடு தேடும்போது முருகன் அண்ணா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம துளசி வெற்றிக்கு ஃபோன் பண்றாங்க. துளசி என்ன அஞ்சலி இந்நேரத்துல கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே பதட்டமா பேசும்போது துளசியும் எதுக்கு இப்படி பதட்டமா பேசுற அஞ்சலி கொஞ்சம் அமைதியாக என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுன்னு கேக்குறாங்க. நம்ம அஞ்சலி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முருகன் அண்ணாவை காணல, எங்க தேடியும் கிடைக்கல, இந்த நேரத்துல எங்க பேருப்பான்னு புரிய மாட்டேங்குது, வீட்லயும் யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட துளசி அப்படியே பதறி போயிடுறாங்க. சரி இரு, நான் வெற்றிக்கிட்ட சொல்றேன், வெற்றியும் நானும் சேர்ந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அஞ்சலியும் சரி நீ எல்லா இடத்துலயும் தேடு, கரெக்டாட்டு முருகன் அண்ணாவை பார்த்துட்டேன்னா எனக்கு ஒருக்கா ஃபோன் கால் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கமா நம்ம துளசியும் வெற்றியும் சேர்ந்து முருகன் எங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கோவில் அப்படின்னு எல்லா இடத்தையும் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியும் முருகன் கிடைச்ச மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம அஞ்சலிக்கு மகேஷ்க்கு மேலே டவுட் வருது. ஏன் மேலே இருக்கக்கூடிய பிரச்சனையில் முருகன் அண்ணாவை இவன் தான் கடத்தி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட வீட்டுக்கே வராங்க. அப்படியே மகேஷை பார்த்து அப்படியே வந்த உடனே மகேஷும் என்ன அஞ்சலி என்னை தேடி வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இவ்வளோ சீக்கிரமாக என்னை தேடி வந்துட்டே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அஞ்சலி, வா உள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு அஞ்சலி நான் ஒன்றும் உன் கூட சேர்ந்து வாழறதுக்காண்டி வரல, எங்கடா என்னோட முருகன் அண்ணன் அப்படின்னு கேட்குறாங்க. மகேஷும் எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அஞ்சலி, நான் எங்கே உன்னோட அண்ணனை கடத்தி வச்சுருக்கேன், நான் எதுவுமே பண்ணலை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எதுக்கு எப்போவுமே என்னை நம்பாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அந்த இடத்துல கேட்கும்போது அஞ்சலி விடுற மாதிரி இல்லை, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும்டா, நீ என்னக்காக என்னனாலும் செய்வ, நீ சரியான சைக்கோ, நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு என்னோட முருகன் அண்ணாவை நீ கடத்தி வச்சிருந்தாலும் வச்சிருப்ப, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது மகேஷும் நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது அஞ்சலி, கடைசி வரைக்கும் என்னை பற்றி நீ புரிஞ்சிக்கவே இல்லை பார்த்தியா, நான் ஒன்றும் உன்னோட அண்ணனை கடத்தவே இல்லை, எனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சொல்கிறத கொஞ்சமாவது நம்பு அஞ்சலின்னு சொல்லும்போது அஞ்சலியும் டே நீ நடிக்காதடா, உன்னை பற்றி தெரியும்னு சொல்லி நம்ம மகேஷை நம்புகிற மாதிரி இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் முருகனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.